அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட நேம் சதீஷ்குமார். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். குரூப் 2A பாஸ் ஆகி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அந்த வள்ளுவன் வாக்குப்படி இந்த வாய்ப்பை நம்ம இந்த தருணத்தில் வந்தவங்களுக்கு உதவி புரிந்தவங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த வகையில் நான் 2 பேருக்கு நன்றி சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். ஒன்று என்னுடைய பெற்றோர்கள், இன்னும் நம்ம நிறுவனம் சுரேஷ் அகாடமி என்னுடைய பெற்றோர்கள். இந்த பெற்றோரை பொறுத்தவரை அப்பா, அம்மா, அண்ணன் 3 பேர். அப்பா வர முடியல, வெளிநாட்டில் இருக்காங்க. அம்மாவும் அண்ணன் வந்திருக்காங்க. இப்போ 26 வயசு பையன் படிக்கணும்னு சொன்னாலே வீட்டில் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும். அதுவும் எங்கள் ஊரில் கடைக்கோடி கிராமம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் புக்கை தூக்கிட்டு வரும்போதே படிக்கிறான். அவன் படித்து என்ன போகிறான், அப்பா வெளிநாட்டில் கஷ்டப்படுறாரு, இவன் சுற்றி தெரிகிறான் ஊரில், டெய்லியும் பேக்க தூக்கிட்டு போகிறான், பேக்க தூக்கிட்டு வர்றான், என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படித்தான், ஊர் வாய் நம்ம அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம படிச்சுட்டு அந்த ஒரு கான்சியஸாக போயிட்டே இருக்கணும். அந்த வேலை எங்கள் அப்பா அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லியும் வரும்போதும் போகும்போதும் அவங்க நமக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. எங்கள் அண்ணன் வீட்டோட ப்ரெஷர் அப்பெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். ஒரு நம்ம வேலைக்கு போய் ஹெல்ப் பண்ண வேண்டிய இடத்துல அவன் எல்லா ப்ரெஷரையும் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணான். இந்த தடவை அவங்க எங்கள் அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, அப்பாவுக்கு, அப்பா வர முடியல, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போக எல்லாரும் வெற்றிக்கு ஒரு பெண்ணு இருப்புன்னு சொல்லுவாங்க. என் வெற்றிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் இந்த விழாவுக்கு வர முடியலை, வர முடியலை. அவங்களுக்கு இன்னும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போக 2வது நம்ம சுரேஷ் அகாடமி. சுரேஷ் சார், நான் பிரிமினரி வீட்டில் உட்காந்து தான் படித்தேன். வீட்டில் எப்படின்னா எனக்கு என்னென்ன தெரியாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டம் முடியுது குரூப் 2. போன வருஷம் ஜனவரியில் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பிரிமினரி வீட்டில் உட்காந்து படித்தேன். எனக்கு ஆக்சுவலி எங்கள் ஊரில் இந்த ஒரு அகாடமி இருக்குன்னு தெரியாது. அந்தளவு நாலேஜில் நான் ஒரு 3-4 வருஷமாக எங்கேயோ கம்பெனி பல இடத்துல வேலை பார்த்து போன ஜனவரியில் தான் சரி டிஎன்பிசி இருக்குது, நம்ம படிப்போம், இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகாடமி இருக்குன்னு தெரியாது. அந்தளவு ஒரு கிராமத்துலேருந்து நான் வளர்ந்தேன். பிரிமினரி வீட்டில் உட்காந்து தான் படித்தேன். டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டது கிடையாது. சும்மா போய் போடுவோம், வந்தால் வருது வரட்டா போகுதுன்னு 4 வருஷம் ஓடி போச்சு. சரி ஓகே, பிரிமினரி போட்டேன், குரூப் 2 வந்துருச்சு. எப்படின்னு தெரியல, வந்துருச்சு. அது ஒரு லக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு நான் ஃபுல்லாக தேடினேன், இந்த அகாடமி இருக்குன்னு தெரியாது. ஆனால் சென்னை போனேன். ஃபஸ்ட்டு பிரிமினரி படிக்கிறதுக்கு சென்னைக்கு போனேன். அங்கே போனால் எல்லா அகாடமி ஃபீஸ் உங்களுக்கு தெரியுமே, 50,000 40,000 அப்படியே என்னமோ சொன்னாங்க. நம்மளால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ராம்நாட்டு அகாடமி இருக்குடா, நீ ஏன்டா சென்னையில் போய் அலையிறேன்னு சொல்லிட்டு நேராக வந்தேன். ராம்நாட்டில் ஸ்டடி ஹால் வந்தோன்னா ஃபஸ்ட்டு நான் கேட்ட ஒரே வார்த்தை படிக்கலாமா உட்காந்து கேட்டேன். ஒரே வார்த்தை சொன்னாங்க, 24 மணி நேரம் படிக்கலாம், பாஸ் ஆகிற படிக்கலாம் அப்படி சொன்னாங்க. சரி, அதனால தான் ஃபஸ்ட் நான் கேட்ட வார்த்தையே சார் தான் உட்காந்துருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, இங்கே 24 மணி நேரம் இங்கே படிக்கலாம், பாஸ் ஆகிற படிக்கலாம். வேறு எந்த ஒரு அகாடமி இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் சொல்ல மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க யாருமே. 6 மணி நேரம் வெளியே போயிரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் ஊட்டியை பாஸ் பண்ண காரணமே ஒரு ஸ்டடி ஹால் 24/7. ராஜேஷ் சாருக்கு தெரியும், ஃபுல்லாக நான் இங்கே தான் இருப்பேன். 24 மணி நேரம் எடுப்பேன். மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக யூஸ் பண்ணேன். நான் எப்படின்னா அந்த 6 மாதம் நான் டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன், ஒரு விழாவுக்கு போக மாட்டேன். ஃபுல்லாக படிப்பு தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த ஜெகதீஸ்வரர் இருக்காரு, அவர்லாம் ஃபுல்லாக படிப்பார், தனியாக உட்காந்து படிப்பார். அவரை அச்சீவர் ஆகிட்டாரு. இன்னும் 4 பேர் வருவாங்க, நீ எக்ஸாம் போயிருக்காங்க வருவாங்க. அவங்களாம் இன்னும் உட்காந்து தான் படிப்போம். ஒரு 5-6 பேர் படிப்போம். அந்த 5-6 பேரில் ஒரு 4 பேர் குரூப் 2 செலக்ட் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, குரூப் 4 செலக்ட் ஆயிடுவாங்க, நல்லா போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் ஓகே. ஸ்டடி ஹால் உண்மையிலே சுகேஷ் சார் ரொம்ப நன்றி சார். உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்டடி ஹாலில் எந்த அகடி ப்ரொவைட் பண்ணவே மாட்டாங்க. ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் இந்த குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. 20,000 கட்டி நம்ம 6 மாதம் இங்கே தான் இருப்பேன். அதாவது என்ன சொல்கிறது, ரூம்கே போக மாட்டேன், எல்லாமே இங்கே தான். எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மீறியும் ஸ்டடி ஹாலை கொடுக்க விடாமல், அதை போக விடாமல் பண்ண ராஜேஷ் சாருக்கு முக்கியமாக நன்றி. அப்புறம் நம்ம கனிமொழி சார் இருக்காரு. குரூப் 2 மெயின்ஸுக்கு பாலிசி நோட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடியோ தான் நம்ம சுரேஷ் பாலசாலில் பார்ப்பேன். அந்த பாலிசி நோட்ஸ் தான் நான் எக்ஸாம் ஹாலில் போவேன்னே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. 2A மெயின்ஸ் உங்களுக்கு தமிழ் மீடியம் படிச்சுன்னு தெரியும், எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. தமிழில் தொடவே முடியல உள்ளே போனோன்னே. அப்போ தான் சார் சொன்னார், நமக்கு எது ஈஸியான டாப்பிக்கோ அங்கே போய் தொடரணும், எடுத்தோடனே டாப்பில் உட்காந்துருன்னு சொல்லிட்டு தமிழை தூக்கி போட்டு மேத்ஸுக்கு போனேன். ஜிகே மேத்ஸுக்கு கை கொடுத்துச்சு. ஒரு 150 போட்டேன்னு நினைக்கிறேன். 150 போட்டேன், மெயின்ஸ் வந்துருச்சு. ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், பரவாயில்ல. இப்போ நம்ம அடுத்து அவ்வளோதான். ரெண்டு தான் நன்றி தெரிவித்து ஆசைப்பட்றேன். உங்களில் என்ன சொல்ல வர்றேன்னா, 2 விஷயம்தான். ஒன்று படிக்கிற முறை, இன்னொன்று எக்ஸாம் சென்ட்ரு. படிக்கிற முறை எப்படின்னா, படிக்கிறீங்க, படிச்சுட்டு டிவிஷன் பண்ண மாட்டீங்க. காலைல படிக்கிறீங்க, அப்படி இது ஒரே என்ஜாய்மெண்ட் பேசிட்டு அப்படி போய் தூங்கிடுறீங்க, காலைல ரிவிஷன் பண்ண மாட்டீங்க.
ஸோ ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணணும். சிலபஸை கையில் எப்போவுமே வச்சுக்கிறணும். சிலபஸ் அதான் மெயின். ஒவ்வொரு சிலபஸில் ஒவ்வொரு டாபிக் இருக்கும். ஒரு இப்போ இந்திய அரசியல் பார்த்தீங்கன்னா பல டாபிக் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் இல்லை நம்ம மெயின்ஸ் எழுதுகிற மாதிரியே நம்ம வந்து படித்து வச்சுக்கிறணும். யார் கேட்டாலும் அந்த டாபிக் அப்படியே சொல்லி ஒப்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் ப்ரொவைட் பண்ண முடியும். அதை விட்டு போட்டு நாங்கள் வந்து ஆப்ஷன் கொடுத்தாலும் நான் ஆன்சர் போடுவேன், இல்லைனா போட மாட்டேன், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் வரல இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல நம்ம எலிமிட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த டாபிக் உள்ள எல்லாமே ஸ்கூல் புக்கு, A3 புக்கு, நான் 2 தான் படித்தேன், வேறு எதுவும் படிக்கல. அது போக சும்மா அந்த வெளியில் ஒரு 2-3 சோர்ஸ் புக் படிப்பேன். இதை படித்தா ஒரு டாபிக் சொன்னால் அதில் வந்து 10 லைன் சொல்லணும். அது நீங்கள் சொன்னீங்களே ஆட்டோமேட்டிக் எக்ஸாம் ஹாலில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா அவங்க ஈஸியாக எலிமிட் பண்ணிடுவீங்க. அதை விட்டு போட்டு நான் ஆப்ஷன் வச்சா தான் ஆன்சர் போடுவேன், இது வந்துச்சா ஆன்சர் போடுன்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா டிஎம்சி இப்போ அப்டேட்டட் குரூப் 4 பார்த்துருப்பீங்க, அட்டனே பண்ண முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின் தான் இருந்துச்சு, யாருமே அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா போராட்டம்லாம் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது. நீ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டோம், குரூப் 2 660 வேகன்சி தான் போட்டுருக்காங்க. அதுக்காக நம்ம ரொம்ப எஃபோர்ட் போடணும். நானும் படிக்கிறேன், பேக்கை தூக்கிட்டு வர்றேன், படிக்கிறேன்னா அப்படி இருக்காதிங்க, நல்லா எஃபோர்ட் போடுங்க. எக்ஸாம் சென்டர் போகும்போது எக்ஸாம் நீங்கள் ஒரு 200 கொஸ்டின் இருந்துச்சுன்னா 150 கொஸ்டின், நமக்கு தேவை வந்து 160 தான். 200 கொஸ்டின் போடணும்னு அவசியமே கிடையாது. 130 இப்போ குரூப் 4 பார்த்தீங்கன்னா 150 போட்டால் போதும், மிச்சம் 50க்கு நீ 20 எப்படியா தொட்டுருவீங்க. ஆனால் குரூப் 2 குரூப் 1 பொறுத்த வர 130 போட்டிங்கன்னா 70ல் ஒரு 15 ஒரு 20 எப்படியா நீங்கள் போட்டுருவீங்க. அது போடாமல் உங்களால் வர முடியாது, நீங்கள் படித்ததை வச்சு போட்டுருவீங்க. நான் பேஸ் பண்ண நல்லா ஸ்ட்ராங் பண்ணேன், சிலபஸை ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணேன். ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 38 டெஸ்ட் நான் போட்டேன், இங்கே தான் நடத்துனாங்க, 38 டெஸ்ட் பேட்சும் போட்டேன், எல்லாமே படித்தேன். ஸோ அதனால தான் என்னோட மெயின்ஸ் வந்து கொஸ்டின் கஷ்டம் தான், 2A மெயின்ஸ் ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாலும் எனக்கு கிளியர் பண்ண முடிஞ்ச காரணமே டெஸ்ட் பேட்ச் தான். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் நமக்கு மெயின்ஸ் சுரேஷ் அகாடமி டெஸ்ட்டில் உங்களுக்கு கொஸ்டின் ஒன்றுமே தெரியாது, சும்மா போய் எழுதிட்டு வர்றது தான். ஆனால் தெரியாத கொஸ்டின் எப்படி போகிறேன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ டெஸ்ட் பேட்ச் போடுங்க, நல்லா டெஸ்ட் போட்டு பழகுங்க, நல்லா படிங்க. வேற ஒன்றும் இல்லை, எக்ஸாம் சென்டரில் நம்மளோட கொஸ்டின் பேப்பர் எப்படி கையாளுற விதம் தான் இருக்குது. சரி எடுத்தோடனே போனோடனே எனக்கு தெரியல, போனோடனே மோட்டிவ் போயிடும். 2 கொஸ்டின் பார்ப்பீங்க ஸ்டார்டிங்கில், அதை பார்த்தோன்னே ஐயோ தெரியாத கொஸ்டின் வந்துடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு வச்ச லைஃப், நம்ம இதோட முடிச்சுன்னு விட்டுறக்கூடாது. 2 கொஸ்டினுக்கு அப்புறம் 3ஆம் கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும், நம்ம மூவ் பண்ணணும், ஒரு ரவுண்டை போட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். நான் பேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் தான் குரூப் 2 கிளிக் பண்ணேன், குரூப் 4 வர எனக்கு குரூப் 1 மெயின்ஸ் பிரிமினரி கிளிக் பண்ணி மெயின்ஸ் படிக்க போகிறேன். ஸோ நம்ம பேஸ் பண்ண ஸ்ட்ராங் பண்ணி எக்ஸாம் சென்டரில் நம்ம எழுதுகிற முறையை வந்து ஸ்ட்ராங் பண்ணால் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணி எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ண பாருங்க, 3 எக்ஸாம் வரிசை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். பேஸ் பண்ண ஸ்ட்ராங் பண்ணாவே அழகாக நம்ம பாஸ் ஆகிட்டு போடலாம். நம்ம பேஸ் பண்ணிட்டே ஸ்ட்ராங் பண்ணாமல் நான் எல்லாத்தையும் போட்டு படிப்பேன் படிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தேவையான டாப்பிக்கை படிங்க, 8th புக்கு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சிலபஸ் டாபிக் எங்கே இருக்கோ அதை மட்டும் படிங்க, காலைல தூங்கி ரிவிஷன் பண்ணுங்க. இதுதான் ஈஸியான மெத்தட். இதுதான் 2 பேர் கேட்பாங்க, 1 இயரில் நான் கிளியர் பண்ணிட்டேன், முடியும், உங்களாலையும் முடியும், நல்லா படிங்க. வேகன்சி ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க, அந்தளவுக்கு எஃபோர்ட் போடணும், நல்லா டெஸ்ட் பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும். ஐ திங்க் 26 வயசு ஆயிடுச்சு, முதல்ல மேடையில் ஏறுறேன், தப்பாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தப்பாக பேசி தான் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஒரே ஒரு திருக்குறள் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தெய்வத்த ஆகாதையும் முயற்சியாதன் மைவரத்த கூலி தரும். முயற்சி பண்ணுங்க, அந்த முயற்சியை அறிவார்ந்து பண்ணுங்க. எல்லாரும் முயற்சி பண்ணுறது சொல்லிட்டு நீங்களும் முயற்சி பண்ணாதீங்க. மற்றவங்களோட இங்கிட்ட ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா கடைசி வரை நான் அந்த போன குரூப்பில் அங்கேயே உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன், இப்போ இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் நாளைக்கு இங்கே வந்து பேசுவீங்க, அதே மாதிரி மூவ் போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுரேஷ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A அதில் தேர்ச்சி பெற்றுக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிற்காக்களில் நீங்கள் தேர்ச்சி பெற போகும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் கல்விங்கிறது வந்துட்டு உங்களை மட்டும் தலைநிமிர வைக்காது, உங்கள் குடும்பம், உங்களை சார்ந்த சமுதாயம் எல்லாரையுமே உங்களை தலைநிமிர வச்சிடும். அதுக்கு உதாரணம் என்னோடய தம்பியை கூட சொல்லலாம். ஏன்னா என் குடும்பத்தோட முதல் அரசு அதிகாரி, என் சொந்தத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரு முதல் அதிகாரி அவர் தான். அவர்னால தான் அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பெருமையாக அவன் சொன்ன மாதிரி ஒரு கடக்கொடி கிராமம் தான் நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே, ஒரு பட்டிக்கான்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி கிராமம் தான் என் ஊர். எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் பணங்கள் இருந்தாலும் மரியாதைங்கிறது கல்வி மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் என் தம்பியை கூட சொல்லலாம். கஷ்டப்பட்டான் ரொம்ப, அந்த கஷ்டத்துக்கு அவனை ஒரு எப்படி சொல்கிறது, அவனுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துட்டான். அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்த சுரேஷ் அகாடமி மற்றும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அமைகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் அமையும். அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், எல்லாருமே கஷ்டப்பட்டு படிங்க. அவன் சொன்னது மாதிரி
நீங்களும் வருங்காலத்தில் இதே இடத்துல வந்து நின்று பேசுங்க. அப்படி நீங்களும் உங்களையும் தலைநிமிர வச்சு உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்த எல்லாரையுமே தலைநிமிர வைங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்க, அவ்வளோ. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.